காலபுருஷ தத்துவத்துல 7வது ராசியாக வலம் வரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, உண்மையும் உழைப்பையும் மட்டுமே கையில தூக்கிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள்னாக்க துலாம் ராசிக்காரங்க. எல்லாருமே அனுசரிச்சு நடந்துப்பாங்க. இதனாலவே இவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அதே போல பகையே இல்லாத ராசின்னு சொன்னா துலாம் ராசி சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே தான் அனுசரிச்சு நடந்துக்கிறாங்க இல்லையா? ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா கூட அவனுக்கு உண்மை புரியாம பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கோ எல்லாருக்குமே தன்னால என்ன உதவிகளை செய்ய முடியும், என்ன நல்லது செய்ய முடியுங்கிறத தான் யோசிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறதுக்கு தெரியாதவங்க தான் அந்த துலாம் ராசிக்காரங்க. தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. துளி அளவு கூட சஞ்சலம் இல்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க. ஆனா நீ வேற ஏமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? துலாம் ராசின்னு சொல்லாத, துப்பு கட்டு ராசின்னு சொல்லிட்டு போ. ஏன்னா இவங்க இப்படி யோசிக்கிறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களையும் துரோகங்களையும் பார்த்துட்டாங்க. இந்த துலாம் ராசியுடைய இந்த அனுமர் வந்துட்டு தன்னுடைய நெஞ்சு பொழந்து காட்டினார் பாத்தீங்களா? அது உள்ளுக்குள்ள ராமபிரானும் சீதா தேவி இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுடைய நெஞ்சை நீங்க பொழந்து பார்த்தா மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களுடைய வடுக்கள் தான் இருக்கும். அதுவும் ஆறாம இருக்கும். ரணரணமா துரோகத்தையும் ரணரணமான பல ஏமாற்றங்களையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவங்க தான் அந்த துலாம் ராசி. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பாவப்பட்டவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட தெய்வங்களுக்கு இணையான குணாதிசயம் கொண்டது துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவபஞ்ச ராஜயோகம் துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் மறக்க செய்ய உங்க கூட ஒருத்தர் வந்து கை கொடுக்க போறாரு. அது யாரு, என்ன, எப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து தலைப்பு வந்து புரியல. 500 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரும் அப்படின்னா இந்த நவபஞ்ச ராஜயோகம் தாங்க 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு. புரியுதுங்களா? நம்முடைய வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். இது 500 வருஷம் யாரும் வாழ போறதில்ல. ஆனா இந்த யோகம் இருக்கு இல்லைங்களா? இந்த யோகம் தான் 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ இல்ல வருஷமா அப்படி கூட கிடையாது. 100 ஆண்டுகள் கூட கிடையாது. 500 வருடங்களுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகி அதன் காரணமா இந்த யோகம் பழிக்க போகுது. இந்த யோகத்தினால பல பேர் அதிர்ஷ்ட நிலையை அனுபவிச்சாலும் அதுல முதன்மையான ஆட்களாக இந்த துலாம் ராசிக்காரர்களும் வரீங்க. அதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். சரிங்களா? அது சரிம்மா, எப்படி இந்த யோகம் உருவாகுது? நிழல் கிரகமான ராகுவினால, நல்லதே செய்யக்கூடிய சுபகிரகமான குருவினால உருவாகுது. அப்ப இவங்க 2 பேரும் கூட்டணியில உட்கார போறாங்களா? இல்ல. இந்த 2 கிரகங்களும் தனித்தனியா தன்னுடைய இடத்தை மாற்றுவதனால இந்த அமைப்புங்கிறது இந்த யோகத்தை உருவாக்கி இருக்கு. நவ அப்படின்னா 9ங்க. நவ பஞ்ச யோகம் அப்படின்னாக்க 9 கிரகங்களால உங்களுக்கு எந்த பாதிப்புகள் இருந்தாலும், என்ன கஷ்டங்களை நீங்க சந்திச்சுட்டு வந்தாலும், எவ்வளவு பஞ்ச நிலையில நீங்க வாழ்ந்தாலும் அது எல்லாமே யோகமாக மாறுறது தான் இந்த யோகத்தின் பலன். நவ பஞ்ச யோகம் அதாவது வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ஆசையை மாற்றும். இதெல்லாம் சுபயோகம் உருவாகும், ராஜயோகம் உருவாகும். இது மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மா இதெல்லாம் நிறைய வாட்டி நீ சொல்லிட்ட, சரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து இதனால எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றம் வரப்போகுது டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டா போச்சு. அதாவது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நிழல் கிரகமான ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்த கும்பராசிக்கு போறாரு. ஸோ இந்த கும்பராசிக்குள்ள ராகு நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாருனாக்கா மிதுன ராசிக்குள்ள போறாரு. ஸோ இந்த ராகுவும் குருவும் இந்த நிலைகளால நவபஞ்ச ராஜகம் உருவாகுது. இதன் காரணமா அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியது இந்த துலாம் ராசியா மாறுது. இதனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நீங்களே புதிய வருமானத்திற்கான ஆதாரங்களை உருவாக்க போறீங்க, வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க. அதே மாதிரி வேலையில இருக்கீங்க, தனியார் துறையா அரசாங்க துறையா ஆண்களோ பெண்களோ, புரியுதுங்களா? என்ன வேலை வேணா செய்யுங்க, அதுல வந்து முன்னேற்றம் இருக்கும். அதே போல
குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. இத்தனை நாளா பிரிஞ்சிடலாம், நான் வீட்டில் இருக்கிறதில்ல, சதா நேரமா சண்டை சச்சரவு, எந்த ஒரு விஷயத்துமே ஒத்துமையா செயல்படுத்த முடியாம தடைப்பட்டுக்கிட்டே போன சுபகாரியங்கள்லாம் என்னடா பண்றதுன்ற மாதிரி இருந்த குடும்ப சூழல் இப்ப மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்கும். குடும்பத்துடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய போகுது. சிலர் புதுசா சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, வசதிகள் பல மடங்கு பெருகும். அடுத்து வியாபாரிகளை பொறுத்திருக்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி திடீர் லாபம் கிடைக்கும். அது மாதிரி வேலையே இல்லம்மா, நான் வேலை தருகிட்டு இருக்கேன், நான் இப்ப பாக்குற வேலைலாம் பார்த்தீங்கன்னா என்னோட படிப்புக்கும் என்னோட தகுதிக்கும் ஏற்ற வேலையே இல்லைன்னு சொல்றவளுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். இல்லம்மா, நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கேன், இதா அதாங்கிற மாதிரி என்னுடைய வேலை வாய்ப்பு தட்டி போயிட்டே இருக்கு, இப்போ முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசிக்காரங்க அடிச்சு தூள் கிளப்புற மாதிரி ஒரு அற்புதமான அரசு வேலை உங்க கையில இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும். தூங்கி கொண்டிருந்த உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது இப்போ பிரகாசிக்க போகுது. அதே மாதிரி ராகுவினாடியும் குருவினாடியும் மாணவர்களுக்கு தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க, வெற்றிகளை பெற போறீங்க, நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. நீங்க இந்த காலகட்டத்துல பிரபலமாக போறீங்க. இதை வேணா உங்க டைரியில் எழுதி கூட வச்சுக்கோங்க. மே 18ஆம் தேதியிலிருந்து துலாம் ராசிக்காரங்களாம் சின்ராசி நீ கையிலேயே பிடிக்க முடியாதுப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜயோகத்துல, அதாவது கொண்டாட்டமா வளம் வர போறீங்க. இதோட சமுதாயத்துல முன்ன கௌரவம் சொன்ன இல்லையா, மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. அதே போல பண விஷயத்துல பல வழிகள்ல வருமானம் இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுடைய பணம் எங்கேயாவது சிக்கி இருந்துச்சுன்னா, என்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டீங்க, இல்லை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இல்லை முதலீடு பண்ணிட்டேன், ஏதாவது உங்களுடைய பணம் ₹1 வெளியில மாட்டிட்டுதான் சரி, அந்த பணம் இப்ப திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயம் உங்க கையில சேரும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், தொழில் செய்ய போகணும், இல்லை சுற்றுலா போகலான்னு இருக்கேன், இந்த மாதிரி படிப்புக்காக போறேன், எல்லா வகையிலுமே வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய மனசு அமைதியா இருக்க போகுது, மகிழ்ச்சியா இருக்க போகுது. ஒட்டுமொத்த உங்க வாழ்க்கையை செழிப்பா இருக்க போகுது. இதே போல வேலை தேடுறீங்க, வேலையில இருக்கீங்க, அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறேன், இல்ல வணிகம் பார்க்கறேன், இல்ல பங்கு வர்த்தகத்துல முதலீடு பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு லாபம். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு. அது மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை. இல்லம்மா, ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், முயற்சி பண்ணுங்க. இப்போ அதற்கான வாய்ப்புகள் சாதகமா இருக்கு. அதே மாதிரி பங்கு சந்தையில ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தா கூட இப்ப அதுல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல வேலை தொடர்பா தொழில் ரீதியா பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அது குறுகிய தூர பயணமா இருக்கலாம், இல்ல நீண்ட தூர பயணமா இருக்கலாம். ஆனா அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில அமையும். எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசிகளுக்கு பெருத்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைனாக்கா பண பிரச்சனைங்க. அந்த பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். உடைய வருமானமே பல வழிகள்ல வர தொடங்கும். நிதி நிலைங்கிறது இரட்டிப்பாகும். நினைச்சது எல்லாத்தையுமே நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. காரிய வெற்றி உண்டாகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால திடீர் லாபத்தை அடைய போறீங்க. அலுவலக சூழ்நிலையில உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. நட்பெயர் கிடைக்கும். அதிகாரம் அதிகமாகும். சிறப்பான காலகட்டத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், கோயில் குளம் சுத்திட்டோம், ஒன்றும் பண்ண வேணாம். இப்பெல்லாம் தன்னால இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னா, தொட்டது எல்லாமே வெற்றி பெறும், தொட்டது எல்லாமே துளங்கும், எல்லா விதங்களிலுமே ஆதாயம் உண்டு. ஆனா துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்துல ஆரோக்கியத்துல மட்டும் எப்பவுமே அக்கறை வச்சுக்கணும். அதே மாதிரி அனாவசிய செலவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா இந்த அனாவசிய செலவுகள் தான் எப்பவுமே நம்முடைய துலாம் ராசியோடைய பஞ்ச நிலைக்கு காரணமாவே இருக்கு. அதே பிடிவாத போக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. உடைய மனசுல இருக்கக்கூடிய பலவீனங்களை முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு வச்சுக்கோங்க. அந்த பலவீனம்ங்கிறது பாசத்துக்கு கட்டுப்படுறது, பாசத்துக்கு அடிமையாகிறது.
அதை பல பேர் வந்துட்டு பொய்யான பாசம் காட்டி அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து உண்மையா மனசுக்குள்ள இலகன மனசு, அதை வெளிக்காட்டாம மறைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிளஸ். இதோட இந்த நேரம் காலம் ராகுவும் குருவும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, குறிப்பா இந்த நட்பு ரீதியா நான் உனக்கு நண்பன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, நட்புல இருக்கக்கூடிய நல்லவங்க கெட்டவங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு லாபகரமானதா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல எல்லாருமே அரவணைச்சு நடந்துப்பீங்க. சொல்ல போனா இந்த ராகு வந்து என்ன பண்றாருன்னா, குரு பகவான் உங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்கணும்னு நினைச்சா ராகு பகவான் அவரு கூட இன்னொரு 0 போட்டு பல மடங்கு லாபத்தை கொடுக்குறாரு. அதாவது கெட்டவனாவே இருப்பான், நம்ம இதனால கெட்டவனா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவன் திடீர்னு வந்து நமக்கு ஒரு நல்லது செய்வான் பாத்தீங்களா, அப்ப யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரிதாங்க அசுப கிரகம்னு அடையாளப்படுத்தப்பட்ட ராகு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவோட சேர்வதனால இந்த யோகத்தினால உங்களுக்கு ராகு பகவான் அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூரைய பிச்சுக்கிட்டு கொடுப்பம்பா அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான் துலாம் ராசிகளுக்கு தூள் கிளப்புற அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க போறார். அதாவது குடும்பத்துல அமைதி இருக்கும், பணவரவு இருக்கும். பணம் வந்தாலும் தங்களையேன்னு புலம்பிட்டு இருந்த நீங்க இனி பணப்புழக்கத்தினால சேமிக்க தொடங்குவீங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க போறீங்க. பல சிந்தனைகளால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு வந்த உங்களுக்கு இனி ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் இது எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார். அதே மாதிரி அம்மாவுடனான மனஸ்தாபங்கள் நீங்குது. அவங்களுடைய வழி சொத்துக்கள், அதாவது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரப்போகுது. பழைய வண்டி வாகனத்தை மாத்த போறீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த நேரம்ங்கிறது அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புன்னு சொல்லலாம். பரபரப்பா இருக்க போறீங்க. வீண் பேச்சுகள்ல காலம் கழிக்காம செயல்பாடுகள்ல இறங்கி அடிக்க போறீங்க. எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, உள்கட்சிக்காரங்க கூட உங்களுக்கு எதிராக இருந்தா அவங்கள தலை குனிய போறாங்க. ஏன்னா தலைமையுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சாதகமா விழும். இதோட உங்கள் மீது வீண் பழி சுமத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க போறீங்க. இதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது மாட்டிக்கிட்டு இருந்தா துலாம் ராசிகளுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. சவாலான காரியங்கள் கூட கச்சிதமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. வீண் பழி விலகுது, குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குது, நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, கோபம் தனியும், வீடு மனை அமையும், வாகனத்தை மாத்துவீங்க, பொது நிகழ்ச்சிகள்ல கோவில் விழாக்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும், பிரபலமாக போறீங்க. அதே மாதிரி துலாம் ராசி சேர்ந்தவங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் அமையும். அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை, முதுகு வலி, வயிற்று வலி இதெல்லாம் வந்து நீங்க போகுது. புதுசா சொத்து வாங்க போறீங்க, வீடு மாறுவீங்க, விஐபிகள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க, பற்று வரவு உயர போகுது, பழைய பாக்கில கனிவாக பேசி வசூல் செய்ய போறீங்க, கடையே வந்துட்டு வியாபாரம் செய்யறவங்களுக்கு வேற இடத்துக்கு மாத்த போறீங்க. அதே மாதிரி விளம்பர யுக்திகளை கையாண்டு அதிகமான கஸ்டமர்ஸை வர வைக்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது, அரசாங்க வகைகள்ல அனுகூலம் உண்டாகுது. இது கூட்டுத்தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாமே இப்ப நீங்குது. இன்னும் ஒரு படி மேல சொன்னா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதுல தெளிவா முடிவெடுக்க போறீங்க, தெளிவா மற்றவங்களுக்கு புரிய வைக்க போறீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு கஸ்டமர் மாதிரி அறிமுகம் ஆவாங்க. அடுத்த உத்தியோகம், காலம் நேரம் பார்க்காம உழைச்சு அதுக்கான பலனையும் பாராட்டுகளையும் அழகா இன்னொருத்தன் எடுத்துட்டு போயிருப்பான், தட்டி தூக்கி இருப்பான். ஆனா இனி உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க. சக ஊழியர்கள் அதிகாரிகள் அவருடைய அந்தரங்க விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க வெளியில பேசவே கூடாது. அது மாதிரி புதுசா வேலைக்கு மாறணும்னு யோசனை இருந்தா செயல்படுத்துங்க, நல்ல வேலை கிடைக்கும். நீங்க மாறக்கூடிய வேலையுமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். அதே போல கன்னித்துறையில இருக்கிறவங்க, ஐடி துறையா இருக்கட்டும், ஏதாவது இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி உற்சாகமாக காணப்பட போறீங்க. புது சலுகைகள் கிடைக்கும். வேலைப்பளு அதிகரிக்கத்தான் செய்யும், ஆனா அதற்கேற்ற உயர்வு உண்டு. இது கலைஞர்களா இருக்கீங்கன்னாக்க ஒரு புறம் விமர்சனம் இருந்தாலும் சரி, மற்றொரு புறம் உங்களுடைய திறமைகளால சாதிச்சு காட்ட போறீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, இந்த குருவும் ராகுவும் வாழ்க்கையிலேயே மாறுபட்ட அணுகுமுறையினால வெற்றி மீது வெற்றியை கொடுக்குறாங்க. வாழ்க்கையில ஒரு படி முன்னேற்றம் இல்லைங்க, பல படி முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில விளக்கங்களை சொல்லணும்னா, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப செலவுகள் உண்டாகும், பணம்ங்கிறது பல வழிகள்ல வரும், வருமானத்தை பல வழிகள்ல ஈட்டெடுக்க போறீங்க.
ஒட்டுமொத்தமா துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்க போறீங்க. சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உடைய பொறுப்புகளை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு வெற்றி பெற போறீங்க. தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகுது. அதே மாதிரி நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். உங்களை தேடியுமே நல்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு இருந்த கெடுபிடிகள் குறையுது. சமுதாயத்துல இத்தனை நாளா மற்றவங்களுடைய உயர்வுக்கு பாடுபட்ட உங்களுக்கு இனி உயர்வு உண்டாக போகுது. கடினமான செயல்பாடுகளை கூட ஈஸியா செய்து முடிக்க போறீங்க. அதற்கும் ஒரு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பா இருக்கும். முன்னாடி வாங்கின சொத்துக்களை கூட இப்ப வித்துட்டு முறையா தொடர் வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு முதலீடு செய்ய போறீங்க. அதே மாதிரி புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும். பெரிய ஆரவாரம் இல்லாம சில சவாலான வேலைகளை கூட ஈஸியா செஞ்சு முடிக்க போறீங்க. ஆனா உடைய ரகசியங்களை மட்டும் துலாம் ராசிகள் என்னன்னைக்குமே வெளியே தெரியாம கவனமா பாத்துக்கணும். இன்னைக்கு நேரத்துக்கெல்லாம் இல்லை, என்னன்னைக்குமே சாகிற வரைக்கும் உங்களுடைய பர்சனல் விஷயம் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். இல்லம்மா குடும்பம், அண்ணன், தம்பி, தங்கச்சி, கட்டிக்கிட்டவங்க, பெத்த பிள்ளைங்க இப்படின்னு எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி முரண்டை பிடிக்கிறாங்க இல்லையா நண்பர்கள், கொஞ்சம் அப்படி இப்படி பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் விட்டு ஒழுகி. இதோட குழந்தைகள் கிட்ட வந்து அனாவசியமா கெடுபிடி காட்டுறதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சாதகமா இருக்கும். வேலையில் இருக்கியா, விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். மேல் எடுத்துக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட ஆதரவு பெருகும். உங்கள் மீதான குற்றச்சாட்டு விலகுது. உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டு பல பேர் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்த்துருப்பீங்க. இப்ப குடும்பத்தோட வந்து சேர போறீங்க. அதே மாதிரி வேலை நிமித்தமா அடிக்கடி பயணம் போகக்கூடிய உங்களுக்கு அதன் காரணமாகவும் லாபம் ஏற்படும். ஆனா பயணங்களின் போது மட்டும் உங்களுடைய உடைமைகள் மீது அதீத கவனம் தேவை. அதே மாதிரி ஏதாவது ஆவணங்களை கையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நம்ம வீட்டு சொத்து பத்திரம் கூட இருக்கட்டுங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு முறை செக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நியாயத்தின் பக்கம் நின்று அழகா எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக வளம் வர போறீங்க. அதே போல உங்ககிட்ட போட்டி போடுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் உங்களை சமாளிக்க முடியாம பின்வாங்குவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, ஒரு தேவையே இல்லைன்னு நினைச்சவங்க, நீலாம் ஒரு ஆளா நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு கை கட்டி வாய் பொத்தி உதவி கேட்டு நிப்பாங்க. அடுத்த குடும்ப தலைவியில பொறுத்த வரைக்கும் நிறைய சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்குங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக போகுது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு ஆசை கனவு இப்ப நிறைவேற போகுது. சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்க போறீங்க. குறிப்பிட்டு சொன்னாக்க கடந்த ஒரு 10 வருஷமா பல்வேறு பாதிப்புகளை பார்த்துட்டு வந்த உங்களுக்கு இது அமோகமான காலகட்டமா இருக்க போகுது. பண வரவும் அமோகமா இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடிய துலாம் ராசிகளுக்கு காதல் கை கொடுங்க, திருமண யோகம் உண்டாகுது. இது வரைக்கும் வராம இருந்த கடன்கள் கூட இப்ப உங்ககிட்ட வந்து சேரும். அடகு வைத்த நகைகளை மீட்டெடுக்க போறீங்க. பெரிய தொகை வாங்கி மற்ற கடன்களை எல்லாமே அடைச்சு முடிக்க போறீங்க. பெயர் புகழ் உண்டாகக்கூடிய காலகட்டம். மாணவர்களுக்கெல்லாம் அமோகமான காலகட்டம். மதிப்பெண்களை தாண்டி, அதாவது கல்வி சார்ந்த விஷயத்தை தாண்டி, விளையாட்டு விஷயத்தையும் தாண்டி உங்களுடைய குணமே உங்களுக்கு பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி எல்லா சுபகர்களுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால முன்ன மே 18 சொன்ன இல்லையா, அதுக்கு முன்னாடியே மே 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையே அமோகமா மாறதான் போகுது. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், சின்ராசை நீ கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு என்னடா இந்த ஆட்டம் போடுறான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மத்தவங்க பொருளி பேசுவாங்க. இனி ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே வீண் போகல. மனதார இந்த உலகத்துக்கிட்ட நீங்க வைத்த கோரிக்கைகள் எல்லாமே இப்போ நினைச்சது நடக்க போகுது. எல்லாமே ஓகேமா, இந்த அதிர்ஷ்ட பலன்கள் எனக்கு நிலையா இருக்கணும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் வழிபாடு சொல்லுன்னு கேட்பீங்க இல்லையா. வெள்ளிக்கிழமைகள் தோறும் லட்சுமி பூஜை செய்யறதும் முன்னோர்களுடைய வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே நிலைச்சு நிக்க வைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல மல்லிகை பூ அல்லது பிச்சி பூ ஏதாவது ஒரு கோயிலுக்கு அர்ப்பணிப்பதனாலையும் வெற்றிகள் தொடரும். இதை தாண்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னாக்க மேற்கு, தெற்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 7. இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. குலதெய்வத்தை அடிக்கடி வணங்கிட்டு வாங்க. பண வரவுல இந்த தடைகள் நீங்கும், காரிய வெற்றி உண்டாகும். அதே போல துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யறதுமே அளவில்லாத பணவரவு, சிந்தனையில மேம்பாடு, செயல்பாடுகள்ல வெற்றி, எல்லாத்தையுமே இந்த முருகன் அருள் கொடுக்கும். இதை தாண்டி எல்லாமே பாசிட்டிவான பலன்களாவே நடக்கும்.
ஏன்னா முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற போறீங்க. இப்ப சொல்லுங்க துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு துன்பங்கள் ஏதாவது இருக்க போகுதா? அந்த ஒரு மழை மட்டும் பெய்யட்டும், இந்த பயிரெல்லாம் எந்த அளவுக்கு செழிப்பா இருக்குது பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது துலாம் ராசிகளுக்கு நீங்களே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வை கொடுக்க போகுது. உன்னதமான வாழ்க்கை நிலையை கொடுக்க போகுது. கரெக்டா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள்.